Hello everyone. So இன்னைக்கு வந்து நம்ம நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண போறோம். ஹை ஃப்ரீக்வன்சி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோட அட்டம்னே எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் யூஸ் பண்ணுவோம். 9:50 to 9:45 டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சிடணும். ஒன்ஸ் டார்கெட் ஸ்டாப் லாஸ் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஆர்எல்ஸ் நமக்கு 9:45 என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஸோ இன்னைக்கு ட்ரேடிங் செட்டை பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா September 22 and previous day closing price வந்து 25,422 இருக்கு. ஸோ நம்ம அட்டம்னே எடுத்துக்கணும். 25,400 கால் ஆப்ஷன், தென் 25,400 புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம், தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும், தென் பேராமீட்டர்ஸில் ஸ்ட்ரைக் 1 கால் ஆப்ஷன் தரணும், தென் ஸ்ட்ரைக் 2 புட் ஆப்ஷன் தரணும். இப்போ ரோபோவில் ஃபிட் பண்ணலாம். ஸோ இங்கே டேட்டா ஃபீல்டில் ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கணும், தென் புட் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கணும், தென் லாட் சைஸ் 40 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கால் ஆப்ஷனுக்கு, தென் புட் ஆப்ஷனுக்கும் லாட் சைஸ் 40 ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ ப்ராஃபிட் செட் பண்ணுறோம் 20,000க்கு. ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பேஸ் ஒர்க் பண்ணும். ஃபியூச்சரில் பை என்ட்ரி வந்தால் கால் ஆப்ஷன் பை பண்ணும். அதே மாதிரி ஃபியூச்சரில் செல் என்ட்ரி வந்தால் புட் ஆப்ஷன் பை பண்ணும். அதே மாதிரி இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மினிமம் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 15,000 தேவைப்படும் நிஃப்டிக்கு. அண்ட் ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு நீங்கள் 500 rupees ஃபிக்ஸ் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் ஒரு 100 லாட்ஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 50,000 பண்ணலாம். நீங்கள் 10 லாட் பண்ண போறீங்கன்னா ஒரு 5,000 நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் உங்கள் கேபிட்டல் பொறுத்து நீங்கள் லாட் சைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோசிங் ஆஃப் த கேண்டில் நமக்கு என்ட்ரி வந்துடும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ இந்த ரோபோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணீங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி தென் ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்து ரோபோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணும். ஸோ இண்டிகேட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா சூப்பர் ட்ரெண்டில் இப்போல்லாம் நமக்கு பை என்ட்ரி வருதோ அப்போ கால் ஆப்ஷன் எடுக்கும், செல் என்ட்ரி இருக்கும், புட் ஆப்ஷன் எடுக்கும். ஆப்ஷன் பைங்கில் ஈவன் நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் பண்ண முடியும். சூப்பர் ட்ரெண்டில் பை என்ட்ரி வருதுன்னா புட் ஆப்ஷன் செல் பண்ணும், செல் என்ட்ரி வந்தால் கால் ஆப்ஷன் செல் பண்ணும். இது உங்களுக்கு இன்னும் அக்யூரேசி நல்லா இருக்கும் நீங்கள் கேபிட்டல் அதிகமாக வச்சு பண்ணால். ஸோ கேபிட்டல் கம்மியாக வச்சு பண்ணுறவங்களுக்கு ஆப்ஷன் பையிங் போதுமானது. ஸோ இப்போ செல் என்ட்ரி வந்திருக்கு, ஃபியூச்சரில் புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு நமக்கு 5,000 8,000 ப்ராஃபிட் இருக்கு, மேக்ஸிமம் ப்ராஃபிட். நமக்கு ட்ரா டவுன் எதுவும் போல இப்போதைக்கு. ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நீ கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த என்ட்ரியும் வரல. தென் புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 20,100 rupees ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ஆர்டர் பார்த்துக்கலாம். ஸோ புட் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 150.65, தென் ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 157.35 அண்ட் ஓவரால் இன்னைக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 20,100 பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரோபோ விஷயம்ஸ் டவுட்னா காலர் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்டேட் ஷோர். தேங்க்யூ.